திருச்சிற்றம்பலம். திருக்கைலாய பரம்பரை, தருமபுர ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீ கைலி மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் 60ஆம் ஆண்டு நிறைவு அகவை திருநாள், அவதார திருநாளில் அவருடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் முக்கரணங்களாலும் பணிந்து வழங்குகின்றேன். மகா சன்னிதானங்கள் அருளாட்சி ஏற்ற பிறகு தருமையாதீன திருமணம், இந்த திருமணம் இருங்கும் தருமபுரம் ஊர், ஆதீன திருக்கோயில்கள், ஆதீன தேவஸ்தான கிராமங்கள், உபகோயில்கள் என்று எல்லாமே புதுப்பொலிவோடு விளங்குகின்றன. மகா சன்னிதானத்தின் அருளாட்சியிலே ஆதீனத்து பெருந்திருக்கோயில்களாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடவூர், திருப்பனந்தாள், சீர்காழி, திருத்துருத்தி போன்ற 28 தேவஸ்தானங்களுக்கும் பற்பல கோடி ரூபாய் செலவில் பெருந்திருப்பணிகள் எல்லாம் நடந்து கும்பாபிஷேகங்கள், பெரிய அளவில் யாகசாலைகள் இடப்பட்டு கும்பாபிஷேகங்கள் மிகவும் சிறப்பாக, அதுவும் அவர்கள் அருளாட்சி ஏற்று 5 ஆண்டுகள் நிறைவாவதற்குள் இவ்வளவு சிறப்பான திருப்பணிகள் ஈடேறி கும்பாபிஷேகங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இவர்கள் குரு பக்தியில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பவர்கள். நம்முடைய நட்சத்திர குருமணிகள் அவர்கள் தமது ஞானாசிரியராகிய 26வது குருமணிகள் அவர்களுக்கு அவர்களுடைய அருளாட்சி காலத்தை குறிக்கும் 48 எண் அளவிலான தூண்களை நிறுவி அவர்கள் பெரும் கற்றளியாக, அவர்கள் 1 கோடி ரூபாய் செலவில் அந்த பெரும் கற்றளியாக அவருடைய குருமூர்த்தத்தையும் மண்டபத்தையும் எழுப்பி அவர்கள் சிறந்த முறையிலே தம்முடைய குரு பக்தியை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். அதனால் இவ்வளவு திருப்பணிகளை செய்தவர்கள் ஆதீனங்களின் வரலாற்றில் இதுவரை இல்லை என்னும் அளவுக்கு அவர்கள் திருப்பணிகளை செய்து அதனால் மக்கள் அவர்களை திருப்பணி வேந்தர் என்றும் கும்பாபிஷேக சக்கரவர்த்தி என்றும் அழைக்கப்படும் தன்மையை மகா சன்னிதானம் அடைந்திருக்கின்றார்கள். அதே போல 500 கோயில்களுக்கும் இவர்கள் தருமையாதீன உபயமாக திருப்பணி செய்து அளித்திருக்கின்றார்கள். அதனால் மக்கள் இவர்களை திருப்பணி வேந்தர் என்று அழைக்கின்றார்கள். அதே போல ஓரூரு வாயினை என்னும் திருவெழுகூற்றிருக்கையை மக்களை கொண்டு 1 கோடி முறை ஓதச் செய்து அதன் பலனாக திருமுறைகள், நம்முடைய சிறுமுறை செப்பேடுகள் நம்முடைய திருஞான பரமாச்சாரியாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்தவருடைய சீர்காழி பதியிலே நமக்கு கிடைத்தன. அதோடு 496 திருமுறை செப்பேடுகள் கிடைத்தன. இதுவரை இந்த அளவு எங்கேனும் திருமுறைகள் இடம்பெற்றுள்ள செப்பேடுகள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதே போல 22 பஞ்சலோக திருமேனிகள் நமக்கு இவர்களுடைய திருவருள் விலாசத்துக்கு சான்றாக அங்கு கிடைத்தன. இவர்கள் தம்முடைய 30வது அகவை தொடங்கி திருமுறையை நியமமாக ஓதும் தன்மையுடையவர்கள். அதற்கு திருமுறை பூசை என்று பெயர். இவர்கள் ஒரு ஆண்டுக்குள் ஒரு நியமமாக எடுத்துக்கொண்டு தினமும் 5 பதிகங்கள் அல்லது 50 பாடல்கள் என அதை பாடி முடித்து விட்டுத்தான் இவர்கள் உணவு எடுத்துக்கொள்ளும் வழக்கம் உடையவர்கள். அப்படி 30 முறை இந்த ஆண்டு 60 ஆண்டுகள் ஆகிறது அவர்களுக்கு. இப்பொழுது இந்த 30 ஆண்டுகளில் இவர்கள் 30 முறை முழுமையாக 12 திருமுறையை ஓதி முடித்த பெருமைக்குரியவர்கள். இப்படி திருமுறை வாழும் திருமுறையாகவே இலங்கும் குருமணிகள் அவர்கள் அந்த பெருமையினால், செப்பேடு கண்ட பெருமையினாலும் திருமுறை செப்பேடு கண்ட செம்மல் என்று அன்பர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். இவர்களுடைய காலத்தில் தான் இவ்வளவு கட்டளை மடங்கள், நம்முடைய திருக்கடவூர், தெந்திருமுல்லை வாயில், திருவிழநகர், திருநின்றவூர், விருத்தாசலம், சீர்காழி, திருப்பனந்தாள், தலைஞாயிறு, குத்தாலம், ராமேஸ்வரம், காசி, மழபாடி, திருவிடைமருதூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீவாஞ்சியம், வேதாரண்யம், திருக்காலத்தி, இவருடைய அவதார தலமாகிய வலையமாதேவி, எருக்கத்தம்புலியூர், பேரூர், திருப்பனந்தாள், திருபுவனம், திருக்குறுக்கை, உத்தரமாயூரம் எனும் வள்ளலார் கோயில், ஆச்சாள்புரம், திருப்பரியலூர், திருக்கற்குடி, திருவையாறு, கன்னியாகுமரி, பேரளம், உடையார்பாளையம், ஆச்சாள்புரம் போன்று பல, காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் எல்லாம் இவர்கள் 36க்கும் மேற்பட்ட கட்டளை மடங்களை புதிதாக உருவாக்கி கட்டி எடுத்துள்ளார்கள். நம்முடைய குருமுதல்வர் பெருமான் தான் தில்லைவனம் காசி திருவாரூர் மாயூரம் முல்லைவனம் கூடல் முதுகுன்றம் என்று அவர்கள் தலங்களை அடுக்கி பாடுவார்கள். அந்த தலங்களை எல்லாம் சிவபோகசார தலங்கள் என்று அழைப்பார்கள். அங்கெல்லாம் இவர்கள் மடங்கள் கட்ட நடவடிக்கை எடுத்து மடங்கள் கட்டி அருளியுள்ளார்கள், கட்டளை மடங்களை. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை குமர கட்டளை, திருவாரூர் ராஜாங்க கட்டளை போன்ற கட்டளை மடங்களையும் பழைய கட்டளை மடங்களையும் புதுப்பித்து புதிதாக கட்டிடங்கள் எடுப்பித்து அவர்களோடு சேர்த்துள்ளார்கள்.
அதே போல நம்முடைய 2வது குருமணிகளாக விளங்கும் ஆனந்த பரவசர் தொடங்கி 26வது குருமணிகளாக விளங்கக்கூடிய சண்முக தேசிக மூர்த்திகள் வரை இருந்த கனவு நம்முடைய குரு முதல்வராகி குருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூருடைய அவதார இல்லத்தை வாங்கி அங்கு குரு முதல்வருக்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்னும் தன்மை 24வது குருமணிகள், 25வது குருமணிகள், 26வது குருமணிகள் என அவரவர்களுடைய அருளாட்சி காலங்களிலே அதற்கு பெரிய அளவில் முயற்சி நடந்தன. இந்த குருமணிகள் அனைவருடைய கருணையும் ஒன்றாக இலங்கக்கூடிய நம்முடைய 27வது குருமணிகள் அவர்கள் குருஞான சம்பந்த பெருமானுடைய அவதார இல்லத்தை வாங்கி அங்கு நூதனமாக குருஞான சம்பந்த பெருமான் உடைய திருமேனியை நிறுவி கும்பாபிஷேகம் செய்து இந்த 2ஆம் குருமணி தொடங்கி 26வது குருமணி வரை உள்ள அருளாளர்களுடைய கனவை இவர்களுடைய அருளாட்சியிலே நனவாக்கி இருக்கின்றார்கள். இவர்கள்தான் இளவரசு பட்டத்தில் இருந்த காலத்திலேயே இவர்கள் தர்மயாதீன வேத சிவாகம பாடசாலை, தர்மயாதீன தேவார பாடசாலை ஆகியவற்றை புதுப்பித்து மீண்டும் நடத்தினார்கள். அதே போல செம்பனார் கோயில், முழையூர், திருப்பன்கூர், திருநெல்வேலி, கொள்ளிடம், ஸ்ரீவைகுண்டம், திருச்சிற்றம்பலம், மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடையூர், சீர்காழி முதல் 25க்கும் மேற்பட்ட ஊர்களில் பல பள்ளிகளை இவர்கள் நடத்தி அறிவொளியும் அருளொளியும் பரப்பி வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னியானத்தம், சித்தர்காடு, திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை, திருவம்பநல்லூர், முள்ளுக்குடி, செம்பை பூதனூர், கீழப்பெரும்பள்ளம், நெப்பத்தூர், கீழ்காட்டூர், பனங்காடி, செம்பை விசலூர் முதலிய இடங்களில் இவர்கள் செயல்படக்கூடிய 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளை வாங்கி ஆதீனத்தில் சேர்த்துள்ளார்கள். நாகர்கோயிலிலே கார்டன் கோட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் எனப்படும் CBSE பள்ளியை வாங்கி நடத்தி வருகின்றார்கள். இப்படி அளவற்ற கல்வி பணிகளையும் இவர்கள் அருளாட்சியிலே தர்மயாதீனம் செய்யும் அருள் நிலையமாக திகழ்கிறது. அது மட்டுமன்றி தர்மயாதீன கலைக்கல்லூரியின் வளாகத்துக்குள்ளே இவர்கள் இந்த 2-3 மாவட்டங்களிலேயே விளங்கக்கூடிய மிகப்பெரிய கலையரங்கமாக அந்த கலையரங்கத்தை இவர்கள் ஆக்கி இருக்கின்றார்கள். அதுபோல திருக்கடையூரிலே இசைக்கல்லூரி தொடங்கி நடத்தி இயற்றமிழுக்கு நடத்துவதை போல இசைத்தமிழுக்கும் இவர்கள் இயற்றமிழுக்கு தருமை தமிழ் கல்லூரியும், இசைத்தமிழுக்கு திருக்கடையூர் இசைக்கல்லூரியையும் இவர்கள் நடத்தி புரந்து வருகின்றார்கள். இவருடைய அருளாட்சியிலே இந்த 44 கல்வி நிலையங்களிலே 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவர்களிடத்தே கல்வி பயில்பவர்களாக இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தத்தை மக்கள் மனதில் சென்று மக்களிடையே பரப்ப இவர்கள் நமது தர்மயாதீன அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் சார்பிலே இவர்கள் சித்தாந்த நிறுவனங்கள், சித்தாந்த மாலை நேர கல்லூரிகள் நடத்துகின்றார்கள். மதுரை, சென்னை, புதுச்சேரி, சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நெய்வேலி, திருநெல்வேலி, சுசீந்திரம், ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி, விருத்தாசலம், கடலூர், பொன்னமராவதி, திருவையாறு, ஒரத்தநாடு முதலிய ஊர்களில் எல்லாம் இவர்கள் மையங்கள் தொடங்கி அங்கெங்கெல்லாம் சைவ சித்தாந்த வகுப்புகள் நடைபெற ஆவண செய்திருக்கின்றார்கள். சிறப்பாக அந்த வகுப்புகள் நடந்து நம்முடைய சைவ சித்தாந்த செந்நெறியை அங்கங்கு பரப்பி வருகின்றன. அதே போல மருத்துவ நிலையிலும் இவர்கள் மிகப்பெரிய சாதனையை புரிந்த செல்வராக இருக்கின்றார்கள். நம்முடைய மயிலாடுதுறையில் விளங்கும் குமரக்கட்டளை திருமணத்திலே இவர்கள் மக்களுக்கு பணி செய்ய இலவசமான கண் சிகிச்சை மையத்தை தொடங்கி பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். அதே போல 20,000 30,000 ரூபாய் செலவாகக்கூடிய டயாலிசிஸ் செய்ய இவர்கள் வெறும் 1100 கட்டணத்தில் தர்மயாதீன டயாலிசிஸ் சென்டரை நிறுவியுள்ளார்கள் மக்கள் பணியாற்றுவதற்காக. அதே போல கண் சிகிச்சை, பொது சிகிச்சை, இருதய சிகிச்சைகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று அதற்கெல்லாம் இவர்கள் முகாம்களை நடத்தி மக்கள் பயனுறும்படி செய்கின்றார்கள். ஆதீன கல்லூரி வளாகத்திலே மினி ஹெல்த் சென்டர் எனப்படும் சுகாதார நிலையத்தை நடத்துகின்றார்கள். இவர்கள் கொரோனா காலத்திலே நம்முடைய கல்லூரியையே இவர்கள் கொரோனா மருத்துவமனையாக மாற்றி மக்களுக்கென அளித்தார்கள். அதே போல அது காலத்திலே ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வாங்கி 20 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கி அதை பொது மருத்துவமனைக்கு அளித்தருளினார்கள். இவர்கள் தாமே சென்று தானே புயல், கஜா புயல் போன்ற காலங்களில் எல்லாம் இவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு பொருட்களும் பல பணங்களும் உதவித்தொகைகளும் என பலவற்றை வழங்கி இவர்கள் மக்கள் சேவை செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தர்மபுரம் சிவனருள் இயக்கத்தின் சார்பாக 27,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி அதனை செவ்வனே செயல்படுத்தி வருகின்றார்கள். அதே போல தருமபுரம் ஊருக்குள்ளேயே அவ்வளவு சிறப்புகளை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தர்மயாதீன வளாகத்தில் சூப்பர் மார்க்கெட் எனப்படும் பல்பொருள் அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. உணவு உற்பத்தி தொழிற்சாலை,
ஆயத்த ஆடை தொழிற்சாலை என தருமபுரமே மிளிரும் வகையில் இவருடைய அருளாட்சி நடந்து வருகின்றது. அது மட்டுமின்றி நம்முடைய மகா சன்னிதானம் அவர்கள் பசிப்பினி மருத்துவராக இருக்கின்றார்கள். இவர்கள் தருமபுரம், வைத்தீஸ்வரன் கோயில், சிதம்பரம், திருநள்ளாறு, திருக்கடையூர் போன்ற ஊர்களிலே இவர்கள் அன்னதானம் செய்ய நடவடிக்கை எடுத்து அங்கெல்லாம் அன்னதானங்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன. இவற்றுக்கு இந்த பணிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மயிலாடுதுறையிலே மக்களின் பசிப்பிணியை போக்க இவர்கள் தருமபுரம் ஆர்ச் அருகிலே ஸ்ரீ நட்சத்திர குணமணிகள் உணவு சாலை என்னும் உணவு சாலையினை நிறுவி மிக மலிந்த விலைக்கு அந்த உணவு சாலை 3 வேளையும் சூடான சுவையான உணவை வழங்கி மக்களுக்கு ஒரு பசிபோக்கும் நிறுவ அட்சய பாத்திரமாக மயிலாடுதுறை மக்களுக்கு அந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. அது அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படும் திட்டமாக அந்த திட்டம் விளங்குகின்றது. அதே போல நம்முடைய தர்மயாதீன குருமணிகள் அவர்கள், நட்சத்திர குருமணிகள் அவர்கள் 48 நூல்களை செய்யுள் வடிவில் எழுதி அருளி இருக்கின்றார்கள். 100கணக்கான கட்டுரைகளை இவர்கள் படைத்திருக்கின்றார்கள். நம்முடைய தர்மயாதீன குரு முதல்வர் தொடங்கி இப்பொழுது இருக்கும் 26வது குருமணிகள் வரை, முன்பிருந்து 26வது குருமணிகள் வரை அமைந்த திருத்தொண்டர் தொகை அமைப்பிலே தருமயாதீன குருத்தொகை என்று இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். குமரகுருபரர் மீது கலம்பகம் பாடி இருக்கின்றார்கள். குமரகுருபரர் மீது பிள்ளைத்தமிழ் பாடி இருக்கின்றார்கள். 26வது குருமணிகள் மீது இவர்கள் தசாங்கம், ஒருபா ஒரு பத்து, அதே போல இரட்டை மணி மாலை, மும்மணி கோவை போன்ற நூல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். நம்முடைய குரு முதல்வர் பெருமான் சொக்கநாத வெண்பா பாடியதை போல இவர்கள் திருப்பனந்தாள் சொக்கநாதர் மீது பனசை சொக்கநாத வெண்பா என்னும் நூலையே பாடியிருக்கின்றார்கள். நம்முடைய தர்மயாதீன வரலாற்றிலே சொக்கநாத வெண்பா பாடிய குருமணிகள் இருவர். ஒருவர் முதல் குருமணியாக இருக்கக்கூடிய குருஞான சம்பந்த பெருமான், மற்றொருவர் தற்போது பட்டத்தில் இறங்கக்கூடிய நட்சத்திர குருமணிகளாக இருப்பவர்கள். இருவரும் சொக்கநாத வெண்பா பாடிய பெருமைக்குரியவர்கள். இப்படி அவர்கள் செய்யுள் வடிவிலான கௌரியம்மை குரம் போன்ற நூல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் கை வைக்காத துறைகளே இல்லை என்னும் அளவுக்கு சிறந்த முறையிலே அவை அனைத்தையும் நடத்தி வருகின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பு உலகம் வியக்க 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டினை SRM கல்லூரியோடு சேர்ந்து சென்னையிலே மிக பிரமாண்டமான விழாவாக நடத்தி காட்டி அதில் ஏராளமான சைவ சித்தாந்த நூல்களை இவர்கள் வெளியிட்டருளினார்கள். அது மட்டுமின்றி இவர்கள் 8க்கும் மேற்பட்ட கருங்கல் கோயில்களை இவர்களுடைய அருளாட்சியில் எழுப்பியிருக்கின்றார்கள். நம்முடைய தருமபுரம் ஆதீனப்பள்ளி வளாகத்தில் ஞான விநாயகர் திருக்கோயில், நம்முடைய ஆதீனத்துக்குள் ஞானப்பிரகாச விநாயகர் திருக்கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலே அங்காரகனுக்குரிய திருக்கோயில், சீர்காழியிலே தேரடி விநாயகர் கோயில், திருஞான சம்பந்த பெருமான் திருக்கோயில், முத்துச்சட்டைநாதர் கோயில், திருத்துருத்தியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயில், திருவாரூரிலே நம்முடைய கமலை ஞானப்பிரகாச பெருமானுடைய கோயில், அதோடு சேர்த்து நம்முடைய 26வது குருமூர்த்தாலயம் எடுத்துக்கொண்டால் 9க்கும் மேற்பட்ட கற்றழிகளை இவர்களுடைய அருளாட்சியிலே இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போல இவர்கள் முன்பே சிதம்பரம் நடராச பெருமானுக்கு 140 கிலோ அளவுக்கான வெள்ளி மஞ்சத்தை செய்து அளித்தார்கள். தருமபுரம் ஞானாம்பிகை, துர்க்கை, மேரு, திருநின்றியூர் சுவாமி அம்பாளுக்கெல்லாம் இவர்கள் வெள்ளி கவசம் செய்து அளித்திருக்கின்றார்கள். திருக்கடையூர் அபிராமி அம்மைக்கு 65 கிலோ வெள்ளியில் வெள்ளி மஞ்சம் அமைத்து தந்திருக்கின்றார்கள். 250 கிலோ வெள்ளியில் வெள்ளி தேர் செய்து அளித்திருக்கின்றார்கள். குமரக்கட்டளை சுப்பிரமணிய பெருமானுக்கு வெள்ளி கதவுகள் அமைத்திருக்கின்றார்கள். அதே போல சீர்காழி சட்டைநாத பெருமானுக்கும் திருஞான சம்பந்த பெருமானுக்கும் இவர்கள் வெள்ளி மஞ்சங்கள் அமைத்திருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் செய்யாத திருப்பணிகளே இல்லை என்னும் அளவுக்கு தருமபுரம் சொக்கநாதருக்கு 80 பவுனிலும் 60 பவுனிலும் 2 ஏறுமுக கண்டிகள், நவரத்ன மாலைகள், முத்து மாலைகள், மகா சன்னிதானங்களின் மரபு வழி திருவாபரணங்களில் 60 பவுன் அளவில் அமைந்த கௌரி சங்கர மாலை, வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார பெருமானுக்கு தங்க உருத்தராக்கு மாலை, அதே போல திருவையாறு சுவாமி அம்பாளுக்கு தங்க ருத்ராட்ச கௌரீச பவளமிட்ட மாலைகள், அதே போல திருப்பனந்தாள் இறைவன் இறைவிக்கு தங்க கௌரி சங்கர மாலைகள், சரபேஸ்வரருக்கு சரவமூர்த்திக்கு தங்க கௌரி சங்கர மாலைகள் என பல 100 பவுன் தங்கத்தை இவர்கள் நகைகளாக இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றியருளி இருக்கின்றார்கள். அதே போல இவர்கள் சிவாகம கலாநிதி, திருமுறை கலாநிதி, நாதஸ்வர கலாநிதி, மேலகர்த்தா கலாநிதி, தர்மயாதீன புலவர் போன்ற விருதுகளை எல்லாம் இவர்கள்
இதுவரை இவர்கள் ஆவணி மூல விருது என்று 310க்கும் மேற்பட்ட அறிஞர்களுக்கு இவர்கள் 310 பவுன் தங்கத்தில் இவர்கள் விருதளித்திருக்கின்றார்கள். அப்படி இவர்கள் 1000 பவுன் தங்கத்தை கோயிலுக்கும் மக்களுக்கும் வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அதே போல இவர்கள் பாத யாத்திரைகளாக சென்று குருலிங்க சங்கம பாத யாத்திரைகள் எழுந்தருளி கும்பாபிஷேகங்கள் தோறும் மக்கள் மத்தியிலே சைவ எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஞானரத யாத்திரை செல்கின்றார்கள். ஏராளமான யாத்திரைகள் செய்பவராக இவர்கள் இருந்து சைவ மனத்தை உலகெங்கும் இவர்கள் எடுத்துச் செல்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் ராஜாங்க குருத்துவ நிலையில் இருப்பவர்கள். அதனாலே நம்முடைய ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகளுடைய ஐப்பசி சதய விழாவை இவர்கள் எடுத்து தர்மயாதீனத்தில் சார்பில் ஏற்று போற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். பற்பல 10 லட்சம் செலவில் இவர்கள் ஏராளமான அபிஷேக திரவியங்களை வாங்கி ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி எப்படி தம்முடைய ஐப்பசி பேரபிஷேக வழிபாட்டினை செய்தாரோ அதே போல இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதுபோல தர்மயாதீனம் இவருடைய அருளாட்சியிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகின்றது. அது மட்டுமின்றி இந்த 27 மார்கழி மாதத்தில் 27 நாட்களிலே இவர்கள் 450 தலங்களை வழிபட்டு இதுவரை யாரும் செய்யாத அரிய சாதனையை செய்தார்கள். அதே போல 1008 கிராம சிவாலயங்களை 6 மாதத்தில் இவர்கள் இந்த மணிவிழா ஆண்டிலே வழிபட்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல இவர்கள் 130க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களிலே மணிவிழா ஆண்டிலே ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டு இருக்கின்றார்கள். அதே போல ஏராளமான திருக்கோயில்களுக்கும் இவர்கள் நிதியை வாரி வழங்கி இருக்கின்றார்கள். சப்தவிடங்க தலங்களிலும் ஒரே நாளில் முசுகுந்தார்ச்சனை செய்த பெருமை சைவ வரலாற்றிலே இவர்களுக்கு மாத்திரமே உரியதாக திகழ்கின்றது. அதே போல இவர்கள் 365 நூல்கள் வெளியிடும் திட்டம் என்று மணிவிழா ஆண்டிலே நாள் ஒரு நூல் வெளியீட்டு திட்டம் என்ற தன்மையிலே 365 நூல்களை வெளியிட்டு இன்று முடித்து சிவபோகசாரம் என்று நம்முடைய ஆதீனத்தின் உபதேச நூலாக விளங்கும் சிறப்புடையது சிவபோகசாரம். அந்த நூலோடு அந்த 365 நூல் வெளியீடை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதே போல இன்னும் மணிவிழாவிலே ஏராளமான பெரிய பெரிய நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட இருக்கின்றன. இப்படி சைவ பணியோடு தமிழ் பணியும் வளர்க்கின்ற தவசீலராக நம்முடைய தர்மயாதீன நட்சத்திர குருமணிகள் அவர்கள் திகழ்கின்றார்கள். இப்படி தர்மயாதீனத்துக்கு வரம்போல் வந்து அமைந்து ஞானச்செங்கோல் நடாத்தி அருள்கின்ற ஸ்ரீ நட்சத்திர குருமணிகள் அவர்கள் இன்னும் 1000 பிறை காண நீடினிது இருந்து வாழ வேண்டும் என்றும் அவர்களுடைய அருளாட்சியானது இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் இந்த மண்ணில் நின்று நிலவ வேண்டும் என்றும் நம்முடைய ஆதீன உடையவர் ஆகிய செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகளையும் நம்முடைய ஆதீன குரு முதல்வர் ஆகிய குருஞான சம்பந்த பெருமான் திருவடிகளையும் வேண்டி அமைகின்றேன். வாழ்க மாசிலாமணி தேவன் மலரடிகள். திருச்சிற்றம்பலம்.